கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கி 23/8/2025க்கான ரேசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 957 அடிச்சிருக்கீங்க. நேற்று 057 அப்படியே பிசி நம்பர் அப்படியே இன்றைக்கி அடிச்சிருக்கீங்க. சி போர்டுக்கு கொஞ்சம் 2 நாளாக தொடர்ந்து 7ஆம் நம்பர் அடிச்சிருக்கீங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 5-2 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு தான் வரும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஏ போர்டு பி போர்டுக்கு 5-2 வரும்னு சொல்லியிருப்பேன். இதில் 5ஆம் நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. எந்த நம்பரும் மாறி பண்ணி கொடுக்கல. அடுத்தபடி நம்ம சி போர்டுக்கு 6-0 வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. சி போர்டுக்கு திருப்பி ரிட்டன் 7ஆம் நம்பர் அடிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் மட்டும்தான் நம்ம பி போர்டில் சூப்பராக வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம 23ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன கசிங்க நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடியல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா, திருடியல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000 கொடுக்குறாங்க. திருடியல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடியல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடியல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா. 4டிஎல் 30 ரூபாய்க்கு 90,000, 4டிஎல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுங்க. ஓகேவா, ஓகே மேலே நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஓகே, வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, நாளைக்கான சனிக்கிழமை ஓகேவா, சனிக்கிழமைக்கான ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 960, இந்த 960 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, 960 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, 960 எஸ்ஐஎன் ஆப்ஷன். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 358. ஓகேவா, 358. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி. ஓகேவா, இதில் 4 அப்படின்னா 6, 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 960 வச்சு நமக்கு 4 6ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-14. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0-14 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 358 போட்டு அடிக்கல. நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 7, 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது 0-14 வச்சு அடிக்கல. 9 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 294 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 294 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 358 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படின்னா 8. ஓகேவா, 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 294 வச்சு அடிக்கல. நமக்கு 4 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 643. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 643 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 358 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 7 அப்படின்னா 2, 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 643 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7-2 ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ண வந்தால் அந்த 7-2 ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பர் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரியுது. இன்றைக்கி 2ஆம் நம்பர் வரதுனால நாளைக்கு கொஞ்சம் 5-2 நம்பர் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அப்படின்னா சி போர்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். இதில் 4ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு. அடுத்து 9ஆம் நம்பர், அடுத்து 4ஆம் நம்பர். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா பிஎன்சி போர்டு தான் இந்த மெத்தட் மொத்தம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 7 அல்லது 2 பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரை டார்கெட் பண்ணுங்கள், வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நம்மளே அடுத்தபடி நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இதில் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, 4 டேஸ் 148 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, 148 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஓகே, டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 253. ஓகே, 253. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிடுவோம். ஓகேவா, சாரி, இது லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிடுவோம். இதில் கிடைச்சி நமக்கு 5 அப்படின்னா 6, 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 148 வச்சு அடிக்கல. நமக்கு 5 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 976 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 976 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் 4 அப்படின்னா 0, 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா 976 வச்சு அடிக்கலாம் நமக்கு 4 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 057 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 057 டேன் ஆப்ஷன் 253 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் 3 அப்படின்னா 5 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 057 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படின்னா 5 நம்பர் கிடச்சிருக்கு. 5 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 957. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 957 டேன் ஆப்ஷன் 253 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 9. ஓகேவா, 8 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இது நம்ம 957 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லைன்னா 9 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் 9 நம்பர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 8 நம்பர் வச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ண தான் 7 அல்லது 2ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பி போர்டுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா சி போர்டு வர மாதிரி தான் வருது. ஆல் போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் 9 அப்படின்னா 8ஆம் நம்பர் டெய்லி செட் வச்சு எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பர் வரலாம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி 6ஆம் நம்பர் வந்துச்சு, நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கணக்கில் கொஞ்சம் அதிகபட்சமாக வருது, அதனால் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 நம்பர்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் 2 நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம். 6ஆம் நம்பர் கொஞ்சம் கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, 6ஆம் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா, கொஞ்சம் கேமில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 29. ஓகேவா, 2992 இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் வரலாம். ஓகே, 2992 இந்த கொஞ்சம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசி 2992 26 62 28 82 29 97 78 87 பற்றி நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்னடா இவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துருங்க. ஓகேவா, ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 957. ஓகேவா, 957. இதில் பார்த்தீங்கன்னா சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 97 கொடுத்துருக்காப்புல, அப்படி 79 கொடுத்துருக்காப்புல, 97 வச்சுருந்தாப்புல, ஒரு ஏசி திருப்பி வச்சுருந்தாப்புல, ஒரு ஆல் போர்டு வச்சுருந்தா கூட ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியான இவங்க பார்த்தீங்கன்னா கொய்யா மணி, அப்படி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 அப்படி 7ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்பர்ஸ் எடுத்துருக்காப்புல. அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5ஆம் நம்பர் மட்டும் வச்சுருந்தாப்புல, ஒரு 962 நம்பர் கொடுத்து 2 நம்பர் ஏசி நம்பர் 5ஆம் நம்பர் மட்டும் வச்சுருந்தப்போ 97 இப்படி கொடுத்துருந்தப்போ ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணால் ஒரு ஃபுல் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சகாதவன் அவர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காப்புல. அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்டு மாற்றி வச்சுட்டாப்புல. பார்த்தீங்கன்னா 957க்கு 729 இப்படி வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பராக கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் கொடுக்குறாப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி வரணும், ஓரளவுக்கு நியூஸ் எடுக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக நம்ம கமெண்ட் பூராமே டோட்டலாக மாறி இருக்குது. எல்லாருமே போர்டு மாற்றி தான் வச்சுருக்காங்க. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா பூபதி அவங்க கண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-0 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே மேக்ஸிமம் இன்னிங்ஸ் எடுக்க சான்சஸே இல்லை. ஏன்னா நேற்று அடித்த பிசி நம்பர் அப்படி அடிக்கனால கொஞ்சம் எல்லாம் வைக்க மாட்டேங்க எனக்கு தெரியும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு ஆல் போர்டு வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பராக ஆல் போர்டுக்கு சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அப்படின்னா 9ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து மதியம் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 9ஆம் நம்பர் சூப்பராக ஒரு நியூஸ் ஆகிருக்கும். ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தால் அது பார்த்தீங்கன்னா அவரோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு கொடுத்து ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆனால் ஓரளவுக்கு சிங்கிள் நம்பர் தான் கொடுப்பாப்ப. அடுத்து மாணிக்கம் சந்தியா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-2 எடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 அப்படின்னா 4ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்காப்புல. இதில் பி போர்டில் தான் 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காப்புல. ஆனால் சி போர்டு கொஞ்சம் 4ஆம் நம்பர் வச்சுட்டாப்புல. எல்லாம் ஒரு பிசி இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா சி போர்டு தான் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டு தான் 9ஆம் நம்பர் எடுத்துருக்காங்க. ஆனால் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஒரு சி போர்டுக்கு மாற்றி வச்சுருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வச்சுருக்கான்.
கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய ஓரளவுக்கு ஒன்றும் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசி எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து யாருமே வந்து வின் பண்ணல. ஓகே, நாளைக்கு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான சிறப்பான கஷ்டங்களை சந்திப்போம். ஓகேவா?